டயட் நாலேஜ்ல பார்ட் 2 கார்போஹைட்ரேட், அதாவது மாவு சத்து நீங்க என்னென்ன வந்து சாப்பிடலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சேன், தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிஃபர் பண்ண வேண்டியது ஓட்ஸ். ஓட்ஸ்ல வந்து அதிகமான ஃபைபர் வந்து இருக்கு, கேலரிஸும் வந்து ரொம்ப அதிகம். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அவங்க ஓட்ஸ் வந்து சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சாப்பிட்டுருவாங்க. அப்படி சாப்பிடும்போது அதுவே உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து சப்போர்ட் ஆகாத மாதிரி வந்து ஆயிடும். அதனால பார்த்து வந்து சாப்பிட்டுக்கோங்க. செகண்ட், நீங்க வீட் வந்து சாப்பிடலாம். வீட்லயுமே அதிகமான ஃபைபர் வந்து இருக்கு. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஆனா கொஞ்சம் இதுல வந்து நியூட்ரியன்ஸ் வந்து அதிகம். சிலருக்கு வீட் வந்து சாப்பிட்டா ஒத்துக்காது. அவங்களுக்கு வயிறு வந்து ப்ளோட்டிங்கா வந்து இருக்கும், இல்ல இன்டைஜஷன் ப்ராப்ளம் மாதிரி அவங்க ஃபீல் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்து ஆகல அப்படின்னா நீங்க வீட்டையுமே வந்து எடுத்துக்கலாம். தேர்டு குயின்வா, இதுவுமே வந்து ஒரு ரைஸ் மாதிரி தான். இது உங்களுக்கு சூட்டபிளா வந்து இருக்கு அப்படின்னா இதையுமே உங்களோட டெய்லி ரொட்டீன்ல வந்து நீங்க ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் ரைஸ். இதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு, நியூட்ரியன்ஸும் வந்து அதிகமா வந்து இருக்கு ஒயிட் ரைஸை விட கம்பேர் பண்ணலாம். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். இது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஆஸ் யூஷுவல் நீங்க சாப்பிடும் போது குவான்டிட்டியை பார்த்து வந்து சாப்பிடணும். இந்த எல்லா சோர்ஸ்லுமே உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம்.